சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குழந்தைகள் விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். சிம்மம் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானமாக இதுவரைக்கும் அமைந்து கொண்டே தான் இருக்கு. இதனுடைய அதிபதி குரு பகவான் ஆவார். இந்த 5ஆம் வீடு அதிபதி வக்ரமடையும் பொழுதோ அல்லது ஐந்தாம் இடத்தில் சனியின் அசுப பார்வை பதியும் போதோ பிள்ளைகளின் கல்வி, ஒழுக்கம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அல்லது அவர்களுடைய திருமண விஷயங்களில் உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையே பெரிய கருத்து வேறுபாடுகள் இதுவரைக்கும் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விட உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையை நினைத்து இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும் என்று உங்களுடைய கணவனுக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் குடும்பத்தையுடைய விஷயங்களிலும் தேவையில்லாத மனஸ்தாபங்களும் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். பிள்ளைகளின் சில பிடிவாத குணங்கள் உங்களின் சிம்ம ஆளுமைக்கு சவாலாகவே இதுவரைக்கும் அமைந்து கொண்டே தான் இருக்கும். இந்த இந்த தலைமுறை இடைவெளியால் ஏற்படும் சிக்கல் என்பதால் பிள்ளைகள் மீது உங்களுடைய விருப்பங்களை திணிக்காமல் அவங்களுடைய தகுதியையும் ஆசையையும் நீங்கள் புரிந்து கொண்டு மென்மையாக நல்வழிப்படுத்துவதை புத்திரஸ்தான தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி காட்டும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு பிடித்ததை உங்களுடைய குழந்தைகளை செய்ய சொல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் இருந்தால் அதை உடனே நீங்கள் தடுத்து நிறுத்துவதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அவங்களுடைய மனதிற்குள் என்ன இருக்கிறது, அவங்களுடைய ஆசைகள் என்ன என்ற அனைத்தையும் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய குழந்தைகள் மீது நீங்கள் திணிப்பது உங்களுக்கு பெருமளவில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். குழந்தைகளின் கல்வி, வளர்ப்பு, எதிர்காலம் அல்லது வாழ்க்கையின் தேர்வுகள் குறித்த குடும்பத்தில் கருத்து மோதல்கள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இந்த சிம்மம் ராசிக்காரங்க குழந்தைகள் சிறந்த நிலைமைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நபர்கள் என்பதால் அவர்களுக்காக எடுத்த முடிவுகள் மற்றவர்களால் ஏற்கப்படாமல் இதுவரைக்கும் இருந்து கொண்டு அது உங்களுக்கு நன்றாக தெரியலாம். இருந்தாலும் அது உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அடுத்ததா குடும்ப முடிவுகள்ல ஆதிக்கம் செலுத்த முயற்சியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பித்தது. முக்கியமா குடும்ப முடிவுகளில் உங்களுடைய கருத்து முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. என்ன விதமான கெட்ட காரியங்கள் நடந்தாலும் நல்ல சுப காரியங்கள் நடந்தாலும் அதுல என்னுடைய கருத்துக்களை கேட்டுதான் இவர்கள் நடக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் மற்ற உறுப்பினர்களும் தங்களது கருத்துக்களை முன்வைத்தால் கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். நல்ல நோக்கத்துடன் எடுத்த முயற்சிகள் கூட சில நேரங்களில் ஆதிக்கமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்பட்டிருக்கலாம். அந்த ஒரு ஆதிக்கங்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பலம் காணது கூடி அதே ஒரு நேரத்தில் சந்திரன் பலவீனமாக இருக்கும் போது குடும்பத்தின் மிக முக்கியமான முடிவுகளான சுபகாரியங்கள் அல்லது பெரிய முதலீடுகள் போன்ற விவகாரங்களில் மற்றவங்களின் ஆலோசனைகளை கேட்காமல் உங்களுடைய முடிவை மட்டுமே திணிக்க முயற்சி செய்த நபர்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அது உங்களுக்குள்ள தெரியாமல் இருக்கலாம். உங்களின் இந்த ஆதிக்க முயற்சி வீட்டில் ஒரு விதமான இறுக்கமான சூழலையே இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடம் பயந்து போய் உண்மைகளை மறைக்க தொடங்குவார்கள். ஒரு சிறந்த தலைவன் என்பவன் அனைவரையும் அரவணைத்து செல்பவன் தான் ஒரு சிறந்த தலைவன். எனவே முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தினர் அனைவரையும் அமர வைத்து அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு ஒருங்கிணைந்த முடிவை எடுப்பது இந்த சிம்மம் ராசிக்கு அழகானதாக இருக்கும். எனவே இதனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து பாருங்கள். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அனைத்தும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கிவிடும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா அல்லது நடந்து கொண்டு இருக்கிறதா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணவரவு என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
பொருளாதார காரகனான குருவின் அனுக்கிரகத்தோடு 11ஆம் வீடான லாபஸ்தானமும் 2ஆம் வீடான தனஸ்தானமும் உச்ச பலம் பெறப்போவதால் சிம்மம் ராசியினருக்கு பணப்புழக்கம் கணிசமாகவே இந்த ஒரு நேரத்துல உயரப்போகிறது. பல வழிகளில் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகளும் நீதிமன்ற வழக்குகள் மூலம் கிடைக்க வேண்டிய சொத்து மதிப்புகளும் மற்றும் பழைய கைமாற்று கடன்கள் யாவும் எவ்விதமான போராட்டங்களும் இன்றி உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. புதிய வருமான வழிகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கும். கை நிறைய பணம் எப்போதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புழங்கப் போவதால் கடந்த கால கடன்கள் அனைத்தையும் நீங்கள் அடைத்து நிம்மதியான பெருமூச்சு விடுவதோடு எதிர்கால சந்ததியினருக்கு சேமிப்பையும் நீங்கள் தாராளமாக முதலீடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய எதிர்கால சந்ததிகளும் உங்களை எப்பொழுதுமே மதித்து கொண்டே இருப்பார்கள் என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். பொருளாதார நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த வருமான வாய்ப்புகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். முதலீடுகள் நல்ல ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சூரியனின் சாதகமான நிலை காரகனான பணம் தொடர்பான நம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றும் அளவிற்கு நிதி நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வலுவடைந்து போதுமான அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுடைய உறவுகள் இப்பொழுது மேம்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். குடும்பம், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே குறைந்து வாழ்க்கைக்குள்ள நல்லதானது நடக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. முன்பு ஏற்பட்ட தவறான புரிதல்கள் எல்லாமே விலகி உறவுகள் மீண்டும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வலுப்பெற்று உங்களை விட்டு விலகிய உறவுகள் கூட மீண்டும் உங்களை தேடி வந்துவிடும். உங்கள் மீது இருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே மாறிவிடும். பழைய உறவுகள் மீண்டும் நெருக்கமாக மாறக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான களத்திர பந்தஸ்தானமும் 4ஆம் வீடான சுகபந்து ஸ்தானமும் சுபத்துவம் அடைவதால் சுற்றத்தாருடனான உறவுகள் மிகவும் இனிமையானதாக மாறிவிடும். கடந்த காலங்களில் சொத்து தகராறுகளாலோ அல்லது வீண் கௌரவ பிரச்சனைகளாலோ உங்களிடம் இருந்து பிரிந்து சென்ற உடன் பிறந்தவர்கள் மற்றும் நெருங்கிய சொந்த பந்தங்கள் தங்களுடைய பிடிவாதங்களை விடுத்து உங்களுடன் சுமூகமாக பேச தொடங்கவும் ஆரம்பிப்பார்கள். அவர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ மற்றும் மறைமுகமான சந்தேகங்கள் யாவும் பனி போல விலகி பரஸ்பர அன்பும் காதலும் பன்மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து குடும்ப விழாக்களில் அனைவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். சிம்மம் ராசியில பிறந்த மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு திறமைகள் இப்பொழுது வெளிப்பட ஆரம்பிக்கும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே முன்னேறிவிடலாம். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.